ஹலோ மக்களே, வெல்கம் டு டேர்லேசி. இன்னைக்கு நாம ஒரு டெலிஷியஸான சேமியா பாயாசம் குயிக்கான வேலை எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். இது என்னோட மாமியாரோட ஹிட்டான ரெசிபின்னே சொல்லுவேன். எங்க வீட்டுக்கு வந்த விருந்தாளிங்க இதை சாப்பிட்டுட்டு என்னோட மாமியாரை பாராட்டாம போனதே கிடையாது. அந்த ஆசமான ரெசிபியை தான் உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். கண்டிப்பா இது உங்க வீட்டில் இருக்க எல்லாரும் டேஸ்ட் பண்ணி பார்த்து வாவ்னு சொல்ற அளவுக்கு இந்த ரெசிபி அமையும். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா நல்ல அவுட்புட் வரும். கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ண மறக்காதீங்க. இப்போ இந்த சேமியா பாயாசம் எப்படி பண்ணலாம்னு பார்ப்போம். இதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ்: சேமியா 1 கப், பால் 1 லிட்டர், முந்திரி 10, நெய் 1½ டீஸ்பூன், ஏலக்காய் 2 இடிச்சு வச்சுக்கோங்க, காஞ்ச திராட்சை 15 to 20, சர்க்கரை 1 கப், சேமியாக்கு 3/4 கப் சுகர் எடுத்துருக்கோம். நீங்க சர்க்கரை அதிகமாக சாப்பிட்றவங்களா இருந்தா இன்னும் கொஞ்சம் கூடவே எடுத்துக்கோங்க. அப்படி கம்மியாக சாப்பிட்றவங்களா இருந்தா உங்க அளவுக்கு ஏற்ற மாதிரி கம்மி பண்ணிக்கோங்க. கடாயை மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு நெய் ஊற்றிக்கோங்க. இப்போ கேஷ்யூ போட்டு கொஞ்ச நேரம் வதக்கிக்கோங்க. இப்போ இது கூட காஞ்ச திராட்சையை போட்டு வதக்கிக்கலாம். இதுல காட்டுற மாதிரி கொஞ்சம் ப்ரௌன் ஆன உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது ரெண்டத்தையும் எடுத்து ஒரு பவுல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ திரும்பவும் ஸ்டவ் ஆன் பண்ணி அதே கடாயை மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு சேமியாவை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. சேமியா கொஞ்சம் லைட் ப்ரௌன் ஆன உடனே 1/2 லிட்டர் பாலை இதில் சேர்த்துக்கலாம். இங்கே நாங்கள் ப்ளூ பாக்கெட் பால் யூஸ் பண்ணிருக்கிறதுனால 1/4 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கோம். இதுவே நீங்கள் கெட்டி பால் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தால் 1/2 கிளாஸ் தண்ணியோ இல்லை 3/4 கிளாஸ் தண்ணியோ யூஸ் பண்ணிக்கோங்க. பால் ஊற்றின பின்னாடி நல்லா இப்படி மெதுவாக கலக்கிட்டே இருங்க, அப்போதான் அடி பிடிக்காம இருக்கும். ஒரு 4 to 6 மினிட்ஸ் கழிச்சு ஒரு கொதி வரும். சேமியாவை தொட்டு பாருங்க, நல்லாவே சாஃப்டா இருக்கும். உடனே சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1 to 2 மினிட்ஸ் சுகர் நல்லா கலங்குற அளவுக்கு கலக்கிட்டே இருங்க. ஒரு கொதி வந்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. நம்ம ஓரமா எடுத்து வச்சிருந்த கேஷ்யூ, காஞ்ச திராட்சை கூடவே ஏலக்காய் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பாயாசத்தை ஓரமா வச்சு ஆற வச்சிடலாம். கொஞ்ச நேரத்துல சேமியா பாலை நல்லாவே இழுத்துரும், பாயாசம் நல்லாவே கெட்டி ஆயிடும். ஸோ அதை லூஸ் பண்ணுறதுக்காக இன்னொரு 1/2 லிட்டர் பாலை காய்ச்சி இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் பார்த்தீங்கன்னா 1/2 லிட்டர் ஃபுல்லாக ஆட் பண்ணல, இதில் 3/4 பாகம் தான் ஆட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா எல்லா பாலையும் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி கெட்டியாக வேணும்னா உங்கள் கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி பாலை குறைச்சிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதாங்க, நம்ம டெலிஷியஸான பாயாசம் சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு. இன்னும் ஒரு நல்ல ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன். கண்டிப்பா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்க சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். பை.